ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் இருக்கிற முதல் கணக்கில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பயிற்சி 3.1ல் இருக்கிற எல்லா கணக்குக்கான சொல்யூஷனும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீ பே வா காண்க. ஃபைண்ட் த GCD of the given polynomials. இதுக்கு கீழே வர்ற எல்லா கணக்குலையுமே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளின் மீபேவா காண்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு பல்லுறுப்பு கோவையில் ஒன்றை வகுபடும் எண்ணாவும் இன்னொன்று வகுத்தியாவும் யூஸ் பண்ணி நீள் வகுத்தல் முறையில் நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும்போது 0 வரணும். நமக்கு எதை வகுத்தியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் மீதி 0ன்னு வருதோ அந்த வகுத்தி தான் கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பெரு வகுத்தியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்கிற சம் பார்க்கலாம். x⁴ + 3x³ - x - 3, x³ + x² - 5x + 3 ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பல்லுறுப்பு கோவையை f(x)னும் அடுத்த பல்லுறுப்பு கோவையை g(x)ன்னு எடுத்து எழுதிக்கணும். f(x) = இப்படி நம்ம எடுத்து எழுதும்போது எக்ஸோட பவரில் எக்ஸோட அடுக்கில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆர்டர் படி இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதாவது எப்படின்னா, இங்கே x⁴ இருக்குது, அடுத்து இங்கே x³ இருக்குது, அடுத்தது வந்து எக்ஸ்னு வந்துருச்சு. x² டேம் இல்லை, 4 3 2 அடுத்து 1 அப்படி தான் வரணும். அப்போ இங்கே x² டேம் இல்லாததுனால நம்ம எடுத்து எழுதும்போது அங்கே 0x² போட்டுக்கணும். அடுத்து எக்ஸ் டேம் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது. இந்த இதில் பார்த்தோன்னா இங்கே x⁴ இருக்குது, அடுத்து x² இருக்குது, அடுத்து எக்ஸ் டேம் இருக்குது, அடுத்து கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. இந்த இதில் மட்டும் x² இல்லை. இப்போ நம்ம எடுத்து எழுதும்போது x⁴ + 3x³ x² இல்லாததுனால ப்ளஸ் 0x² - x - 3 இது f(x) அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து g(x). இதில் எந்த இதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாம் ஆர்டர் படி தான் இருக்குது. ஸோ x³ + x² - 5x + 3 இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது இந்த ரெண்டைக்குமே நம்ம நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். x⁴ தான் இங்கே இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. ஸோ பெருசு எதுனா x⁴ தான். அதை வகுபடும் எண்ணாவும் சிறிய அடுக்கு இருக்கிற நம்பரை வகுத்தியாகவும் யூஸ் பண்ணி தான் நம்ம நீள் வகுத்தல் முறை பண்ணணும். இப்போது f(x)-ஐ வகுபடும் எண்ணாவும் g(x)-ஐ வகுத்தியாகவும் எடுத்து எழுதிட்டோம். இந்த ஃபஸ்ட் டேமை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணணும்னு பார்த்தோன்னா இங்கே x⁴ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் x⁴ வரும்னு பார்க்குறோம். x⁴ ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x⁴ வந்துடும். ஸோ இங்கே எக்ஸு, இந்த எக்ஸை இங்கே இருக்கிற எல்லா கூடையுமே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ x × x⁴ எவ்வளோ? x⁴ ப்ளஸ் x × x² x³ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 5x × x 5x² ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே x. ஸோ ப்ளஸ் 3x, கான்ஸ்டன்ட் டேம் இல்லை, ஸோ 0. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகாது. என்ன பண்ணணுன்னா சைனை மாற்றணும். மைனஸ் 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 இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸ். இந்த x⁴ இந்த x⁴ கேன்சல் ஆகிடுது. இங்கே 3x³ இங்கே வெறும் x³. ஸோ என்ன பண்ணும், ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கிறதுனால கழிக்கணும். 2x³ பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்னால ப்ளஸ் தான், இங்கே இதோட சிம்பிள் ப்ளஸ் தான். 0 + 5 5 5x², இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ ஆட் பண்ணணும். 3x - xனா -4x, இங்கே கான்ஸ்டன்ட் டேம் -3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், -3. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே x³ டேம் தான் இருக்குது, இங்கே x³ டேம் தான் இருக்குது. ஆனால் இங்கே வெறும் x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இதை +2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2x³ வந்துருமா?
ப்ளஸ் 2வை இங்கே இருக்கிற எல்லா டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 10x ஐ 2 10 ப்ளஸ் 2 6. இங்கேயும் அதே மாதிரி தான் சைன் சேமாக இருக்குது, மாற்றிக்கிறோம். ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ், இங்கே மைனஸ், ஸோ ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ப்ளஸ் 2x கியூபும் மைனஸ் 2x கியூபும் கேன்சல் ஆகிடுது. இங்கே 5 மைனஸ் 2x ஸ்கொயர்டு எவ்வளோ? 3x ஸ்கொயர்டு மைனஸ் 4 ப்ளஸ் 10x. அப்போ என்ன வரும்? கழிக்கணும். பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. 10 மைனஸ் 4 6x, ரெண்டுமே மைனஸு, ஸோ கூட்டணும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு. 6 ப்ளஸ் 3 9. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இதை வந்து வகுக்க முடியாது. ஆனால் இங்கே ஆன்சர் 0வும் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஒரு நீள்வகுத்தல் முறை பண்ணணும். அதில் இதை வந்து வகுபடும் எண்ணாகவும் நமக்கு கிடச்சிருக்க மீதியை வந்து வகுத்தியாகவும் யூஸ் பண்ணி அந்த நீள்வகுத்தல் முறையை நம்ம கண்டினியூ பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ண நீள்வகுத்தல் முறையில் இருந்த வகுத்தியை எஃப் ஆஃப் எக்ஸுனும் கிடைச்ச மீதியை ஜி ஆஃப் எக்ஸுனும் எடுத்துக்கிறோம். இப்போது ஜி ஆஃப் எக்ஸுன்றது 3 மடங்காக இருக்குது. ஸோ இதிலேருந்து 3 காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்னா 3 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வகுபடும் எண்ணா எடுத்துக்கிறோம், ஜி ஆஃப் எக்ஸை வகுத்தியாக எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸில் 3 அப்படின்னு சொல்லி ஒரு முழு எண் இருக்குது. அந்த முழு எண்ணை எப்பயுமே நம்ம வகுத்தியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதை தவிர மிச்சம் இருக்கிற டேம் எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தா எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் க்யூப் வரும். இந்த டேமை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஹோல் டேமையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 2x இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x. கான்ஸ்டன்ட் டேம் இல்லை, ஸோ ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கிறோம். சைன் ரெண்டுமே சேமாக இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்க்கு மைனஸு மைனஸ்க்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ கழிச்சு போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ்ன்றனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே மைனஸ் 5x ப்ளஸ் 3xன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 2x. இங்கே ப்ளஸ் 3 மட்டும் இருக்குது, ஸோ ப்ளஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இதுவும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ எல்லா டேமையும் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. சேம் அதே மாதிரி சைன்லாம் சேமாக இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிடுது. ஸோ நமக்கு மீதி வந்து 0ன்னு வந்துருச்சு. நம்ம எந்த வகுத்தியை யூஸ் பண்ணும்போது நமக்கு மீதி 0 கிடைக்குதோ அதுதான் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையுடைய மீ பேவான்னு அர்த்தம். அப்போ நம்ம கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையுடைய மீ பேவா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதை வகுத்தியாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவைக்கான மீ பேவா. மீ பே வா ப்ராக்கெட் போட்டு நம்ம கொஸ்டினில் கொடுத்த பல்லுறுப்புக்கோவையை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் பவர் 4 3x கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இதோட வகுத்தி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 3. இங்கிலீஷில் எழுதணுன்னா ஜிசிடி ஆஃப் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்க மீபேவாவை எடுத்து எழுதிடணும். இதுதான் கொடுத்துருக்க கணக்குக்கான சொல்யூஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.